மதுரை மெட்ரோ ரயில் திட்டப்பணிக்கான பகுதிகளை அனைத்து துறை அதிகாரிகளுடன் இணைந்து மெட்ரோ நிர்வாக அதிகாரிகள் ஆய்வு செய்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வாவிடம் கேட்கலாம். செல்வா, இந்த ஆய்வின் முக்கியத்துவம் என்ன? எங்கெங்கெல்லாம் ஆய்வுகள் நடத்தப்பட்டது? முக்கியமாக என்னென்ன துறை அதிகாரிகள் இதில் பங்கேற்றாங்க? மதுரை மெட்ரோ என்பது மதுரை ஒத்தக்கடையிலிருந்து திருமங்கலம் வரையான கிட்டத்தட்ட ஒரு 32 கிலோமீட்டர் தூரத்திற்கும் 11,368 கோடி ரூபாயிலும் இந்த மெட்ரோ திட்டம் செயல்பட உள்ளது. இதற்கான நில கையகப்படுத்துகின்ற பணியை குறித்த கடந்த 25ஆம் தேதி மதுரையில் ஆலோசனை கூட்டம் ஒரு தனியார் விடுதியில் நடைபெற்றது. இதனை தொடர்ச்சியாகத்தான் தற்போது இந்த 2 ஆய்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக அந்த குடிநீர், மின்சாரம், பாதாள சாக்கடை உள்ளிட்ட மற்றும் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான மற்ற முன் நடவடிக்கை குறித்த ஆலோசனை இதில் நடைபெற்றது. மதுரை மெட்ரோ திட்டத்தை அதாவது குறிப்பாக ஒத்தக்கடையில் துவங்கி வேளாண் கல்லூரி, திருமங்கலம் வரையிலான இந்த திட்டத்திற்கு, குறிப்பாக அந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக மதுரை மாநகராட்சி, வருவாய்த்துறை, நெடுஞ்சாலைத்துறை, குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு மெட்ரோ அதிகாரிகள் கூட்டாக இந்த ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். மொத்தமுள்ள 31 கிலோமீட்டரில் குறிப்பாக இந்த தூரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு சுரங்கப்பாதை வழியாக அமைய இருக்கின்றன. மெட்ரோ ரயில் திட்டத்தை பணிகளுக்கான நிலம் கையகப்படுத்துவதிலும் பயன்பாடு கொண்டு வருவதற்கும் கிட்டத்தட்ட ஓராண்டு ஆகும். ஆனால் அதுக்கு முன்னதாக அந்த முன்கட்ட பணிகளுக்கான தேவைகள் தான் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். மொத்தமாக 38 ஹெக்டேர் நிலம் இதற்காக கையகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து விரைவில் இந்த திட்டம் அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.